Hi friends, welcome back to Mama Bima. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா இன்னைக்கு கிளாஸ் ஜாயின் பண்ணியாச்சு. ஒரே நாள்ல நான் குர்த்தி இன்னைக்கு தைக்கிறேன். அதுதான் இன்னைக்கு வீடியோ. கிளாஸ்ல என்னென்ன சொல்லி கொடுத்தாங்க, என்னென்ன ஹோம்வொர்க் கொடுத்தாங்க அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோக்குள்ள வரும். இந்த ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டுக்கு வந்து மாதா வந்திருக்காங்க. என்னடா அப்படின்னு நீங்க நினைப்பாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பாருங்க, என்ன பண்றோம், என்ன ஏது அப்படிங்கறத இந்த வீடியோக்குள்ள வரும். மறக்காம நான் தச்ச சுடிதாரையும் பாருங்க. நம்ம சர்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு நாளைக்கு வந்து மாதா வந்து கொடுத்துட்டு போறாங்க. நம்ம மாதா பிரேயர்லாம் சொல்லிட்டு மாதா வீட்டுல வச்சு நம்ம வழிபடணும். இந்த மாதிரி நம்ம வந்து ஜெபம் சொல்லி அதுக்கு அந்த ஷீட்டு அந்த ஜெபம் எல்லாமே வந்து நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. இது வந்து ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வீட்டுல வச்சு நம்ம ஜெபம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து எங்க வீட்டுல காலையில வந்துட்டாங்க. நாளைக்கு காலையில கிளம்பிடுவாங்க. 1 டே பேக்கேஜ்லாம் வந்திருக்காங்க. ஓகேவா? அதனால இது ஃபர்ஸ்ட் நம்ம இன்னைக்கு மார்னிங்கே நம்ம ப்ரேயர் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஈவினிங் ஆயிடுச்சு. டுடே மார்னிங்ல இருந்து ஃபுல்லா இன்னைக்கு டெய்லரிங் கிளாஸ் தான் உட்காந்துட்டு இருந்தேன். ஒரு நல்ல ஒரு ஸ்டிச்சிங் நல்ல ஒரு இது நான் என்னெல்லாம் பண்ணேன், ஸ்டிச் பண்ணிருக்கேன். மெயின் அதுதான் நான் இன்னைக்கு ஸ்டிச் பண்ணல. ஸ்டிச்சிங் கிளாஸ்ல எவ்வளவு பேபி மா ஸ்டிச் பண்ண பிளவுஸ பாருங்க. This is my கசங்கி போச்சுப்பா. This is my first stitching. கர்ச்சீஃப் தைச்ச அந்த கர்ச்சீஃப் எங்க போச்சுனே தெரியலப்பா. கர்ச்சீஃப் ஒரு பெரிய விஷயம் கிடையாது, பட் பிளவுஸ் பெரிய விஷயம். இது வந்து கிராப் டாப். கிராப் டாப் குட்டி கிராப் டாப் தைச்சிருக்கேன். இது வந்து இன்னைக்கு கிளாஸ்ல வந்து நான் கத்துக்கிட்டது. இது வந்து நமக்கு ஹோம்வொர்க் நிறைய கொடுத்துட்டு போயிருக்காங்க டீச்சர் வந்து. அந்த ஹோம்வொர்க் எல்லாமே நம்ம ஆன்லைன் கிளாஸ்ல நான் கத்துக்கிட்டது தான். இப்போ அந்த ஹோம்வொர்க் எல்லாம் நம்ம இப்ப பண்ணணும். ஓகேவா? இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேங்கறனால வந்துட்டு நம்ம போய் லிமிட்டா ஹோம்வொர்க் கொடுத்துறாங்க. லிமிட்டா ஹோம்வொர்க் கொடுத்திருக்காங்க. அது எல்லாமே செய்யணும். மிஷின் ஆன் பண்ண தெரியாதனா இன்னைக்கு வந்து பாபின் போட்டு நூல் சுத்தி எங்க பாரு. உன் Dress நீயே தனியா தச்சிட்ட புடிச்சிட்டாச்சு. என் துணியை வந்துட்டு இன்னைக்கு நானே வந்து ஃப்ரெண்ட்ஸ் அழகா ஸ்டிச் பண்ணிட்டேன். கை ஸ்டிச் பண்ணி பார்த்தேன் வருதா. நாளைக்கு வெளில கொஞ்சம் போனோம். சரி நமக்கு வருதா வரலையா அப்படின்னு பார்த்தேன். பாருங்க எவ்வளவு அழகா வந்து கை பிடிச்சிருக்கேன், சைடு பிடிச்சிருக்கேன் பாரு. இங்க பாரு கோணையா வந்து இருந்தாலும் வந்துச்சு. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிருக்கேன். இது வந்து நான் பர்ஃபெக்டா ஃபிட் பண்ணி நான் போட்டுட்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ். இத பாருங்க. இப்போ நம்ம ஹோம்வொர்க் பண்ணலாமா? என்ன ஹோம்வொர்க் உனக்கு? இதெல்லாம் தான் ஹோம்வொர்க் கொடுத்துருக்காங்க. இது வந்து இதோட மெஷர்மெண்ட் இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இது ஐயோ அழகாடி கொடுத்தாங்களே, நான் தான் தப்பா கொடுத்தனா. ஓகே ஹோம்வொர்க் பண்ணி என்கிட்ட நீ சைன் வாங்கணும். உன்கிட்ட சைன் வாங்கக்கூடாது, என் மிஸ் கிட்ட தான் நான் சைன் வாங்கணும். மிஸ் ஃபார் சைன் போடுறேன் நான் மிஸ்ஸுக்கு பதிலா. ஐயோ நிறைய கஷ்டமா கொடுத்துக்கிறாங்கப்பா. இதுக்கப்புறம் தான்ப்பா என் கிளாஸோட இதுவே தெரியும். இப்போ அந்த லைன்ல அடிக்கணும். ஆமா இது வந்து என்னோட ஹோம்வொர்க் ஷீட் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் இந்த மாதிரி நான் இந்த ஸ்ட்ரெயிட்டா இதுல அடிச்சுட்டு வரணும். கரெக்டா நூல் பாபின்லாம் போடக்கூடாது. எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு ஹோல் மட்டும் பண்ணணும். மிஷின்ல மட்டும் போட்டு அந்த ஹோல் அவங்களுக்கு எப்படி தெரியும்னா உங்களுக்கு வீடியோல தெரியுதான்னு தெரியல. இப்படி தெரியுதா? இந்த விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். இதெல்லாம் இல்ல நேரா ஸ்ட்ரெயிட் லைனா வருதா? ஆமா வருதா. இந்த மாதிரி நம்ம கரெக்டா ஸ்டிச் பண்ணா உங்களுக்கு பேக்ல தெரியுது நான் கரெக்டா ஸ்டிச் பண்ணிருக்கேனா அப்படின்றது. இன்னைக்கு ஹோம்வொர்க் இதுதான் வந்து எத்தனை வந்து 3rd ஷீட்டு ஜிக்ஸாக்கு. ஐயோ வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ் ஆஃப் இந்தியா வருது. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டே. இந்த பாருங்க ஸ்டார்டிங்ல இருந்து உங்க மிஸ் கிட்ட நான் சொல்றேன் பாரு. ஃபர்ஸ்ட் டேவே இப்படி எல்லாம் போயிச்சீங்கன்னா 3 நாளுக்கு மேல தாக்கு பிடிக்காது பேபிமா. இங்க பாருங்க ஹார்டின்லாம் போட்டுருக்கு. இதெல்லாம் வந்து நான் ஸ்டிச் பண்ணனும். ஓகே फ्रेंड्स நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிடலாமா இன்னைக்கு? ஆரம்பி எடு ஹோம்வொர்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம் வாங்க. இப்போ இதெல்லாம் வந்து இப்போ நான் எடுத்தேன். ஒரு இது ஸ்டிச் பண்ணி பார்ப்போம் எப்படி வருது அப்படின்ட்டு. நீ நல்லா ஸ்டிச் பண்ணினா நான் ஒரு Dress தரேன். அதை எனக்கு கட் பண்ணி அழகா ஸ்டிச் பண்ணி காட்டு. சூப்பரா போச்சு ஃப்ரெண்ட்ஸ். கிளாஸ் நல்லா இருந்தது, செமையா இருந்தது. இப்போ வந்து தெரியாதனால எனக்கு தெரியல. இப்போ தெரிஞ்சுக்கிட்டதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து என்ன சொல்றது கத்துக்கணும், சூப்பரா கத்துக்கணும் அப்படின்ற அடுத்தடுத்து நம்ம என்ன பண்றது அப்படிங்கறத வந்து தெரிஞ்சுக்கிற ஃபீல் வருது எனக்கு. ஜாலியா இருக்கே அப்படின்ற மாதிரி இருக்குது. பாபின் ஃபிக்ஸிங்லாம் தெரியாதவங்க யாராச்சும் இருந்தா பேபிமா சொல்லி தரோம், தெரிஞ்சுக்கோங்க. இப்ப பாபின் பண்ணிட்டியா? நான் கழட்டிட்டேன். ஓ வித்அவுட் பாபின். இப்போ ஆமா ஏன்னா ஹோம்வொர்க் இது ஹோம்வொர்க்குக்குலாம் இதெல்லாம் தேவையில்லை.
இதெல்லாம் இல்லாம தான் ஹோம் ஒர்க் பண்ணணும், புரியுதா? இதெல்லாம் போட்டு ஹோம் ஒர்க் பண்ணக்கூடாது, அதான் சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா இதை வச்சுக்கணும், இப்படி ஸ்ட்ரெயிட்டா வச்சுட்டு இப்படி இங்கே போட்டுக்கணும். ஓகேவா? இப்படி வச்சுட்டு ஃபர்ஸ்ட் மிஷின் ஆன் பண்ணிக்கணும். மிஷின் ஆன் பண்ணாலே தெரியுதா? இப்படி ஸ்ட்ரெயிட்டா தெரியுதா? தெரியுதா? இப்போ ஊசி இருக்கா? ஊசி இருக்கு. இப்போ வந்துட்டு கரெக்டா குத்தல. காட்டு கரெக்டா குத்திருக்கியா? கரெக்டா தான் வந்துருக்கு. மேல 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 தையல் போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பேப்பர் ஒன்றும் ஆகாது, கிளியாது. அதனால இதை ஷீட் இந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்றும் கத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி கத்துக்கிட்டே வந்தாதான் நமக்கு வந்து ஸ்ட்ரைட்டா ஸ்டிச்சிங் வரும் அப்படிங்கிறது. இந்த மாதிரிலாம் யாராவது கத்துக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா நான் ப்ராப்பரா கத்துக்கிறேன், ஏனோ தானோ அப்படின்ட்டு இல்ல. நான் வந்து இப்ப ஜாயின் பண்றது இதுக்கப்புறம் பேசிக் கோர்ஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போறேன்னா ஃபேஷன் டிசைனிங் கத்துக்க போறேன். ஃபேஷன் டிசைனிங் 6 month கோர்ஸ் 3 months கோர்ஸ் இருக்கு, அதெல்லாம் ஜாயின் பண்ண போறேன். 6 months கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கோ. 3 months கோர்ஸ் அந்த மாதிரி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அது வந்துட்டு என்னன்னா 6 months கோர்ஸ் தான் வேலிடிட்டி இல்ல, வேலிட் சர்டிபிகேட்லாம் கொடுக்குறாங்க. நான் இந்த எங்க கத்துக்கிறேன், என்ன டீடைல்ஸ் அப்படிங்கறதெல்லாம் கண்டிப்பா ஒரு நாள் வரும். நான் ஃபுல்லா கத்துக்கிட்டு நான் ஒரு பிளவுஸோ இல்ல ஒரு குர்த்தியோ ஒரு சுடிதாரோ நான் ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறம் பேண்ட் எல்லாம் எல்லாமே. அப்ப நானா என் கனவுல ஒரு பேண்ட் வந்தது, அந்த மாதிரி நான் சொல்லுவேன், நீ அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி வரும். அதெல்லாம் வந்துட்டு நான் கடைசியா வந்துட்டு என் கிளாஸ் முடிச்சதுக்கு எனக்கு வீனக் போட்ட சொல்ல கொடுப்போம். ஃபர்ஸ்ட் என் கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் வந்துட்டு ஃபைனலா வந்து நான் அந்த எங்க கத்துக்கிட்டேன் அப்படிங்கறத நான் சொல்றேன். ஏன்னா எடுத்த உடனே நம்ம வந்து சொன்னாலும் உங்களுக்கும் அது வந்து என்ன சொல்றது, என்ன பிளஸ் என் மைனஸ் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நான் நல்லா நிறைய கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு நான் அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ இத்தனை இது வரைக்கும் எனக்கு வந்து இதுதான் ஹோம் ஒர்க். இப்போ பேப்பர் கட்டிங் வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஓகேவா? அது சொல்லி அதுக்கப்புறம் தான் இந்த பெட்டிகோட் வந்து கிராப் டாப் வந்து ஸ்டிச் பண்ணேன். கீழே உட்காரவே முடியல ஃப்ரெண்ட்ஸ். அந்த கீழே உட்கார்ந்து அந்த கட் பண்ணி எடுக்கிறது முடியவே இல்லை. பார்த்தேன், இது வேலைக்கு ஆகாதடோய் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம கிட்ட இருந்தது நம்ம அர்பன்டைஸ்ல கொடுத்துட்டோம். அதனால இன்னொரு டேபிள் வாங்கிட்டு வந்தேன். காட்டு அந்த டேபிள. நான் வந்து இதோட டோட்டலா மிஷின்ல இருந்து எல்லாம் சேர்த்து எவ்வளவு பட்ஜெட் ஆச்சுன்னு சொல்றேன் பாருங்க. இதான் அந்த டேபிள், வாங்கிட்டு வந்த டேபிள். இது வந்து கட்டிங்காக, கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங்காக. ஏன்னா இப்ப நான் லேப்டாப்போட இதுதான் எடுத்துச்சுக்கேன், லேப்டாப் அங்க கிடக்குது பாருங்க. அதனால இந்த லேப்டாப் டேபிளாவே போயிட்டோம். நிறைய பேர் வந்து மிஷினோட ரேட் என்ன ஏது அப்படிங்கறதெல்லாம் கேக்குறீங்க. மிஷினோட ஆக்சுவல் ரேட் வந்து 21 சம்திங் 22 தான் ஃப்ரெண்ட்ஸ். 22 வந்தது இந்த மிஷினோட ரேட்டு. டிஸ்கவுண்ட் போட்டு 16,000 வாங்க. 2 ரூபாய் கம்மி, 59,998 ஒன்லி இது. ஓகேவா? இதுல வந்துட்டு என்னெல்லாம் பண்ணலாம்னு பாத்திருப்பீங்க நிறைய பேரு. இதுல இப்படி காட்டு. இப்ப நான் சொல்றேன், இப்ப எக்ஸ்பெக்ட் ஆயிட்டேன்னா வந்து ஓகே தான். உஷால வந்து ஜனோம் இந்த இதுல வந்துட்டு இத்தனை ஸ்டிச் இருக்கு நமக்கு. இதெல்லாம் வந்து இது ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் ரெண்டுமே. ஓகேவா? இது வந்துட்டு இதெல்லாம் வந்து ஓவர்லாக்கு, எம்ப்ராய்டரி, அப்புறம் சைட் ஸ்டிச் இன்னைக்கு ஒன்று போட்டு காட்டினாங்கப்பா. அது எங்கன்னே தெரியலப்பா, எங்க போச்சுன்னே தெரியல. நமக்கா எல்லாம் குப்பையில் அள்ளி போட்டு போயிடுச்சுன்னு தெரியல. எல்லாம் உருண்டையா மொத்தமா எம்மிங் பண்ணி வந்தது. அது வந்து என்னன்னா நம்ம ஃப்ராக் எல்லாம் போடும்போது கீழே அழகா அந்த அம்பர்லா கட்டுக்கு அழகா இப்படி புஷ்னு பட்டர்ஃபிளை மாதிரி வரும் தெரியுமா? அது அந்த இதெல்லாம் நமக்கு இந்த பெடல் இது எப்படி கலட்டி மாட்டுறதுன்னு கூட சொல்லி கொடுத்தாங்க இன்னைக்கு. எந்த பெடல்? இந்த பெடல் இருக்குல்ல, இந்த பெடல் நம்ம எப்படி கலட்டி மாட்டுறதுன்னு கூட இன்னைக்கு சொல்லி கொடுத்தாங்க இன்னைக்கு. அது வந்துட்டு அதுல நமக்கே ஒரு 2-3 பெடல் கொடுத்துருக்காங்க. இதை கழட்டிட்டு நம்ம அதுல போட்டு ஸ்டிச் பண்ணோம்னா அப்படியே உருட்டி விட்ட மாதிரி அழகா வருதுப்பா. நானே பார்த்து ஷாக் ஆயிட்டா. அப்படி இன்னைக்கு ஹார்டின் எல்லாம் போட்டு காட்டினாங்க. எங்க இந்த ஹார்டின் எல்லாத்தையும் போட்டேன்னு நினைக்கிறேன். அதுல இந்த எம்ப்ராய்டரியில இதுலயே போட்டிருப்பாங்க ஹார்டின். இதுல கொஞ்சம் எம்ப்ராய்டரி போட்டாங்க. ஸ்டிச் எல்லாம் நான் தான் பண்ணேன். இந்த மாதிரி அழகா டிசைன் போட்டுக்கலாம். இங்க காட்டு, நமக்கு ஸ்டிச் வந்து அழகா தெரியும். இந்த மாதிரி இதெல்லாம் எம்ப்ராய்டரி டிசைன். ஆமா, இதுல ஆரி ஒர்க்கும் நம்ம பண்ணலாம். இதுல ஆரி ஒர்க் நம்ம பண்றது எப்படின்னா பால்ஸ் வச்சு நம்ம இதுல வந்து அந்த நீடில் நூலோட இருக்கும் அந்த பால்ஸ், அது அப்படியே நீடில் நம்ம வந்து செட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது அப்படியே அழகா அடிச்சுட்டு வருது. வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ் ஆஃப் இந்தியான்றது ஓகே அப்படின்ட்டு. அப்புறம் வந்து இந்த மிஷின் வந்து டொமஸ்டிக் மிஷினு.
இதுல வந்துட்டு உங்க வீட்டுக்கு நீங்க என்ன வேணாலும் உங்களுக்கு ஓன் யூஸுக்கு தைச்சுக்கலாம். வெளியில தைக்கணும் அப்படின்னா அது இண்டஸ்ட்ரியல் மிஷின் தான் வாங்கணும். இது உங்களுக்கு ஓகே அப்படின்னாங்க. நான் எனக்காக தான் வாங்கினேன், வேற யாருக்காகவும் வாங்கல. நானே என் ட்ரெஸ்ஸை ஸ்டிச் பண்ணி போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இனிமேல்ட்டு யாருக்கிட்டையும் நீ கேட்கணுன்ற அவசியம் இல்லை. தோணுச்சுன்னா இன்னைக்கு எடுத்துன்னு வந்து நைட்டோட நைட்டா உட்காந்து 2 hours தச்சு காலையில எடுத்து போட்டு போயிடுவேன், போட்டு வந்துடுவேன். அந்த மாதிரிதான் நான் இப்ப ஆயிட்டேன். ஈஸியா தான் இருந்தது ஸ்டிச்சிங். நம்ம புரியுற வரைக்கும் தான். அந்த மெஷர்மெண்ட் அதெல்லாம் வந்து 1 time 2 time நம்ம டெய்லி வந்து அதை வந்து நம்ம கத்துக்கிட்டோம் அப்படின்னா ஓகே, வெல் அண்ட் குட், சூப்பரா செய்யலாம் அப்படிங்கிறது. இதுக்கு வாங்கின மெட்டீரியல் மட்டும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 1000 rupees தான் வரும். சரியா? நான் வாங்கியிருக்கிறது ஜென்ஸுக்கும் வாங்கியிருக்கேன். அந்த ஸ்கேல் அதெல்லாம் ப்ராப்பரா வாங்கணும்னா ஒரு 1000 rupees தான் ஃப்ரெண்ட்ஸ். சொல்லிட்டா இது ஒரு 16, இது 16, அது ஒரு 4000 மெட்டீரியல் 4000, 20 அது ஒரு 1600. டேபிள் அதான் டேபிள் மொத்தம் 16, ஒரு 4, 20, 21,200 ரூபா. 21,200 rupees இந்த டெய்லரிங்காக நான் செலவு பண்ணியிருக்கேன். மிஷின் வந்து எனக்கு யூஸ் தான். சரிங்களா? நான் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், எனக்கு வேணுங்கிற மாதிரி தைச்சுக்கலாம், நான் ஆசைப்படுறது பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம் எனக்கு. அதனால ஓகே அப்படின்றது. இன்னைக்கு வந்து டெய்லரிங் கிளாஸ் இந்த இதெல்லாம் தைக்கும் போது சூப்பரா இருந்தது. நிறைய விஷயங்கள் வந்து இந்த மாதிரி கிளாஸ்ல நோட்ஸ் எடுத்துக்கிட்டேன் நான். கர்ச்சீஃப், ஓ அங்க இருக்கு உங்க கர்ச்சீஃப். ஃபர்ஸ்ட் கர்ச்சீஃப் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கர்ச்சீஃப் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஃபர்ஸ்ட் தைச்சேன். நான் கூட தைப்பேன் பா, வைப்பா. சரி 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 சொல்லு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட கர்ச்சீஃப், ஃபர்ஸ்ட் கர்ச்சீஃப். ஓகேவா? எவ்வளவு அழகா தைச்சிருக்கேன். நாளைக்கு வெளில போறோம்ல, வெளில போகும்போது இந்த கர்ச்சீஃப்ல தான் நீ மூக்க தொடங்கணும். எடுத்துக்கோ உங்க கர்ச்சீஃபை. அப்புறம் வந்துட்டு இது வந்து நான் வந்து நோட்ஸ் எடுத்துக்கிட்டது, எப்படி அளவு எடுக்கணும் ஒருத்தவங்களுக்கு அப்படின்றது, எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி எங்க முடிக்கணும் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்து என்னோட மெஷர்மெண்ட்டா அவங்களுக்கு எடுத்து கொடுக்க சொன்னேன். இந்த மெஷர்மெண்ட் என்னோட பர்ஃபெக்டா எடுத்து கொடுங்க அப்படின்னோடனே என்னோட மெஷர்மெண்ட் எடுத்து கொடுத்தாங்க. அப்புறம் வந்து குத்திக்கு எவ்வளவு மீட்டர் வேணும் அந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு சொன்னாங்க. அதெல்லாம் வந்து எழுதியிருக்கேன். உங்களுக்கு வந்து இப்போதைக்கு வந்து பேசிக்கா வந்து கற்றுக் கொடுத்துருக்கேன் அப்படின்றாங்க. இப்போ டெய்லி ஆன்லைன் கிளாஸ்ல நான் கற்றுப்பேன். டெய்லி கற்றுக்கும் போது எனக்கு வந்து புது 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 விஷயங்கள் வந்து நிறைய வந்து தெரியுது. இன்னைக்கோட என்ன சொல்றது, ஹோம்வொர்க் கரெக்டா பண்ணிட்டேன்னா சக்சஸ். பண்ணு ஹோம்வொர்க் பண்ணுவா. வாய் மட்டும் பேசுற, வண்ணாந்தாளி வரைக்கும் நீளம் உனக்கு வாய். நான் நல்ல பொண்ணுப்பா பாரு எவ்வளவு அழகா. ஆனா இந்த பெடலு ஆக்சுவலா இந்த பெடல் மிதிக்கிறது, இந்த ஸ்பீடு, கத்திரிக்கோள் வளையிறது, இது மட்டும் நல்லா கத்துக்கிட்டோம் அப்படின்னா ஓகே. அது மட்டும் தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இந்த பெடல் மிதிக்கிறது வந்து சம்டைம்ஸ் வந்து இப்படி ஸ்பீடா மிதிக்கிறேன்ல, அதெல்லாம் அப்படியே மிதிக்க கூடாது. ஓகேவா? ஒரே ஸ்பீட்ல போகணும். அது ஒரே ஸ்பீட்ல தான் எனக்கு வர மாட்டேங்குது. இப்ப அது ஒரே ஸ்ட்ரைட்ல இருந்துதான் பாத்தியா? ஒரே ஸ்ட்ரைட்ல தான் அடிக்கிறேன். ஆனா ஸ்ட்ரைட் அடிக்கிறது ஈஸியா இருக்கு. இப்ப அடிக்கிற பாரு. ஒரு ஹோம்வொர்க் ஒழுங்கா முடிப்பா. ஹோம்வொர்க் அவங்க முன்னாடியே முடிச்சு காட்டிட்டேன். இந்த ஹோம்வொர்க் தான் கம்ப்ளீட் பண்ணல. இப்ப பாரு காமெடிய. இதுதான் வந்து திருப்பி திருப்பி வைக்கணும். இப்படி வச்சுட்டோம்னா அது அப்படியே பேப்பரை மட்டும் திருப்பின்னு வந்தாலே போதும். பேப்பரை திருப்ப கூடாது. பேப்பரை திருப்பது ஈஸி. மிஷினை திருப்பணுமா? துணி எப்படி திருப்புவ? துணி தான் எல்லாரும் அப்படிதான் திருப்புவாங்க. இந்த மாதிரிலாம் எடுத்துலாம் அடிக்க மாட்டாங்கப்பா. சர்றன்னு அப்படியே திருப்பி விடுவாங்க. தப்பு. அப்படியெல்லாம் அடிக்க கூடாதுன்ட்டாங்க. எடுத்துட்டு இந்த ஊசி உள்ள வச்சுட்டு தான் இதை தூக்கிட்டு அதுக்கப்புறம் இப்படி திருப்பி இப்படி கீழே இறக்கிட்டு தான் சொல்றேன். எத்தனை வேலை பார்க்கணும் தெரியுமா? நேரா வச்சியா? நேரா தான் அடிக்கிறேன். ஓகேவா? இப்போ இது என்ன பண்ணணும், இப்படி திருப்பி எடுத்துட்டு இப்படி திருப்பிட்டு திருப்பி இப்படி வச்சுட்டு திருப்பி இப்படி இறக்கிட்டு திருப்பி இப்போ வந்து அடிக்கணும். கரெக்டாக அந்த பாயிண்ட்ல வரணும். பாயிண்ட்ல வரல பாரு. இங்கே காட்டு வா. தப்பா அடிச்சிருக்கனா? இந்த இடத்துல தெரியுதா? ஆமா, கிராஸ் பண்ணிட்ட பாரு. அந்த எண்ட் வரைக்கும் போயிட்டு நீ திரும்பணும். இதெல்லாம் தான் வந்து பெர்ஃபெக்ட் கிளாஸ் கரெக்டா நம்ம கத்துக்கிறோம் அப்படின்றது இருக்குது. அதனால நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே வரேன். ஓகேவா? இது தப்பா அடிச்சிருக்கேன். இது ஃபர்ஸ்ட் அவங்க வந்து உன்னை சொல்லி கொடுத்தாங்க எனக்கு. இதெல்லாம் தப்பு, நம்ம இப்படி வைக்க கூடாது. அப்பதான் வந்து நமக்கு வந்து கரெக்டா தெரியும். புரியுதோனா? இதுதான் கிளாஸ். இதுக்கப்புறம் தான் நமக்கு டாஸ்கே இருக்குது. இந்த மாதிரி ஒரே ஸ்பீட்ல மெதுவா அடிச்சுனே வரணும். புரியுதா? கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா கூட இப்பவே மிஸ் ஆயிதான்ப்பா டபுள் லைனா வந்து நிக்குது. அது வந்து இப்போ ஓகே. நான் இப்போ அடிச்சிருக்கேன். இப்படி திருப்பி இப்படி இறக்கி
ஆனா இதுல என்னன்னா அந்த எப்படி கடலை மிதிக்கிறதுன்னு தான் தெரியல. இப்படிதான் இருக்கணும். நான் ஆப்போசிட்ல மிதிக்கிறேன். கையே உள்ள விட்டுக்காத. ஹோம்ஒர்க் பண்ணும்போது சக்கன்னு குத்திக்க போகுது. கரெக்டா அதுக்கு நேரா பார்த்து வச்சு அடி. அப்படியே கண்ணே சிமிட்ட கூடாதுப்பா. கண்ணு சிமிட்டாம அப்படியே அடிச்சுன்னு வரணும் மெதுவா. பா இப்போ நீ டபுள் லைன் போயினுங்கிற மாதிரி இருக்குதுப்பா. ஸ்ட்ரைட்டாவே அடிக்கலப்பா நீ. அதான் அதெல்லாம் பர்ஃபெக்ஷன் இன்னும் வரணும்ப்பா. அது பார்த்து ஹோம்ஒர்க் பண்றது கரெக்டா பண்ணணும். ஸ்கூல்ல எல்லாம் நம்ம சின்ன வயசுல ஹோம்ஒர்க் பண்ணும்போது ஒழுங்கா பண்ணல, கையெழுத்து சரியில்லை, இந்த நான் இப்படி போச்சு அப்படி வருது அப்படின்னு நொட்டுன்னு கொட்டுறாங்கல்ல, அந்த மாதிரிதான் நான் உன்னை கொட்டுறேன். ஒழுங்கா 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 பாரு. மிஸ் பாப்பாங்கப்பா. மிஸ் ஐயா நம்மளால கொட்ட முடியல, அவருனாச்சும் கொட்டுறாருன்னு சந்தோஷப்படுவாங்க. மெதுவா பொறுமையா அப்படியே அடிச்சுன்னு வரணும். மெதுவா பொறுமையா அடிக்கிற, அப்போ நேரம் அடிக்க மாட்டேன். கோணக்கண்ணி கரெக்டா தான் படிக்கிறேன். எங்கப்பா எடுத்து பாருப்பா. கோணல தான்ப்பா வருது, இல்லன்னு சொல்லப்பா. வரக்கூடாது இல்ல, அது கரெக்டா அப்படி வச்சு அந்த பின்னுக்கு நேரம் கரெக்டா இருக்குதான்னு பார்த்துல பண்ணணும். நெக்ஸ்ட் இந்த டிசைன் फ्रेंड्स. இதுதான் பண்ணியா இருக்கும். ஏற்கனவே அவங்க ஸ்ட்ரைட்டே கோணையா அடிக்கிற. இது கரெக்டா பார்த்து கண்ணாடி எடுத்து போட்டுக்கோ முதல்ல. அப்படியே வல. சட்டுன்னு திருப்பணும். நீ பாரு எப்படி கோணையா பண்ணிக்கிற பாரு. வருமான்னு தெரியலப்பா. எப்படி கோணையா நானே பண்ணி காட்டுவேன்ப்பா. சூப்பரா. வாய்தான்ப்பா உனக்கு. சரியா நான் பண்ணி காட்டுறேன் சார். ரைட் சைடுல இருக்கு சார், கீழே இறக்குறது. ரைட் சைடு. இதுவா இப்ப நீயே தான். ஏய் உட்கார வச்சியா? இது நான் முதல்ல இது உட்கார வைக்கிறேன். அடி இருவாரா. இப்போ பாரு மிதி நல்லா. எதுக்குப்பா பாம்பு மாதிரி நான் இருப்பா. பா அப்படியே தான்ப்பா திருப்பணும். எடுத்து திருப்ப கூடாதுப்பா. எங்கப்பா போற? ஹலோ, இப்படிலாம் எடுத்து வைக்க கூடாதுன்னு சொன்னாங்க. நேர் ஒரே ஸ்ட்ரைட்ல அடிச்சிருவாங்க. ஃபன் பண்றியா என் மிஷினை வச்சு நீனு? என்ன ஆச்சு? சரி போதுன்னு எஞ்சிக்கிற போல அப்படின்னு நினைச்சேன் நானு. கரெக்டா வருதான்னு பாக்குறியா? அதுக்கு தாங்க அவ்வளவு பெரிய லைட் எரியுது. கண்ணாடி வேற உனக்கு. பேப்பர் இழுத்தன்னா பின்னாடி தெரியும் உங்களுக்கு. நீ என்ன பண்ணிருக்கேங்கிறது அவங்களுக்கு தெரியும்பா. வெளில அப்படியே எடுத்துனே வா. உண்ட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஓரளவு ஒழுங்கா தானே வந்துருக்குது. உந்து பார் எப்படி இப்படி 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 வந்துருக்கு. காட்டு பின்னாடி திருப்பி காட்டு, அப்பதான் தெரியும் டாட்டு. இப்படி இப்படி தெரிந்து பார். டாட்டு கரெக்டா தானே வந்துருக்குது. ஓரளவுக்கு கிழிச்சிருக்கிற பாரு பாதி. இப்படி திருப்பி காட்டினா தெரியுது பாரு. ஏய் இது ஏன் கிளாஸ், ஏன் ஹோம்வொர்க்? இரு, நீ ஆர்வமா எடுத்து வச்சிருக்க. படிக்கும் போது பேரண்ட்ஸ் ஹோம்வொர்க் பண்ணி தரலையா, அந்த மாதிரி உனக்கு ஹோம்வொர்க் நான் பண்ணி தரேன். எக்ஸ்கியூஸ் மீ மகேஷ் ராஜா, திஸ் இஸ் மை கிளாஸ், மை ஹோம்வொர்க். நீங்க ஆர்வமா இருக்கீங்க.
நீ என்னோட நீ நல்லா தைக்கிறியப்பா பாரேன். நான்சென்ஸ் ஆஃப் இந்தியா. Wow, what a pity. இந்த அப்போ இது கொஞ்சம் ஓரளவுக்கு ஏய் எங்க பாரு எவ்வளவு அது அங்க அதுக்கப்புறம் பாரு திருப்பி ஸ்ட்ரைட் பண்ணி கரெக்டா கூட்டு வந்துட்டேன் பாரு. என்னப்பா ஹோம்வொர்க்லாம் முடிச்சிட்டியா? ஹோம்வொர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா ஆர்டின் வந்துருது பாருங்க. ஆர்டின் எடிட் கோழி முட்டை மாதிரி வருது இல்லையாப்பா? நல்லாதான்ப்பா வந்துருக்கு. பரவாயில்ல. இந்த இடத்துல லைட்டா கோண பண்ணிட்டேன். இங்க ஒரு பக்கம் தூக்கிட்டேன் ஒரு பக்கம் இறக்கிட்டேன். அந்த மாதிரி இருக்கு. நல்லாதான் இருக்கு. ஹார்டின் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஹோம்வொர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ இதுல இது பாத்தீங்கன்னா இந்த ரவுண்ட் எல்லாம் கொஞ்சம் ஈஸியா வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு நல்லா எல்லாமே கம்ப்ளீட்டட். ஓரளவுக்கு ஓகே. நான் தையல்காரி ஆகிவிட்டேன். ஓகேவா? இதெல்லாம் நாளைக்கு நம்ம பிஸ்கெட்டை காட்டணும். பிஸ்கெட்டை காட்டி நல்ல பேர் வாங்கணும் இதெல்லாம். ஓகேவா? இது அடுத்தது வந்து இப்ப என்னன்னா எங்கப்பா என் துணியை அதை எடுப்பா. பச்சை கலர் துணி இப்ப நூல் கண்டு எடுத்து வைப்பா. எஸ் பாபின போடுப்பா. அந்த மாதிரி பச்சை கலர் நூல் இருக்குமே வாங்கிட்டு வந்திருப்பேனே. இருக்கு. இதுவே போட்டுக்கலாம்னு விட்டேன். இப்ப பாரு இதுல போட்டு இதுல போட்டு இதுல போட்டு இதுல போட்டு பாரு. ஏடே இதுல போட்டு இதுல போட்டு கலக்குற பிரியா. அப்புறம் இதுல போட்டு நூல் கோத்துட்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை கீழே இறக்கிட்டு தான் கோரு. அதையே மேலே ஏற்றி வச்சிருக்கிற. இது கீழே இறக்கிட்டு தான் கோப்பாங்க. இப்பதான் நம்ம புதுசுப்பா, அதனால அப்படிதான்ப்பா இருக்கும். பாபின் போடல இன்னும். பாபின் போடல. ஓகே பாபின் நீங்க கழுத்துங்க கடாசி வச்சிருந்தீங்க. இது பாபின் பா நம்ம கிட்ட தான் எல்லா கலர் நூலும் இருக்குது. அதே நூலை போட்டு தைக்க வேண்டியது தானே. எதுக்கு அசிங்கமா ஒயிட் கலரு? சோம்பேறித்தனம் பேரு. தெரிஞ்சா சரி. இது வந்துட்டு என்னன்னா இதை இப்படி போட்டுட்டு கிளாக் வைஸ் சுத்தணும். ஆன்டி கிளாக் வைஸ் சுத்தக்கூடாது. ஓகே புரியுதா? இப்போ இதை எடுத்துன்னு போயிட்டு இங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு இங்க மாட்டிட்டு இங்க வச்சு போட்டு பட்டக்குன்னு சவுண்ட் கேட்கணும். ஓகே கேட்டாதான் வந்து என்ன ஆகும்? பாபின் ஒழுங்கா ஃபிக்ஸ் ஆயிருக்கு அப்படின்றது. ஓகே அந்த நூல் அடியில மாட்டிக்கிச்சு பாரு. எடு. இப்போ பாபின் எடு. பாபின்ல இருக்க நூல் எடு. வந்துச்சு இல்லடா. வந்துச்சா? இதை எடுத்து இப்படி ஓரமா விட்டுட்டு இப்படி ஓரமா இந்த ரெண்டையும் விட்டுட்டு இப்போ என்ன பண்ணணும்னா ஆல்ரெடி நான் ஒரு கை பிடிச்சிருந்தேன். ஓகேவா? இப்போ இன்னொரு கையும் பிடிக்கணும். பிடிக்கிறதுக்கு இது தேவை. இது பேர் என்னமோ சொன்னாங்களே சீம் ரிப்பரா இது. ஓகேவா? இது என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல இந்த கையில வந்து இங்க பாரு மடக்கி தச்சிருக்காங்க பாரு. இந்த இடம் ரெண்டு மாதிரி இருக்கா? இதை வந்து என்னன்னா ஓட்டை போடாம துணி கட் பண்ணாம இப்படி எடுக்கிறது. வந்துடுச்சா? இதை இப்படி மூடி போட்டு மூடி வச்சிடணும். இல்லைன்னா யாருக்கு பேக்லயாவது குத்தி எழுந்து உட்காரும்போது. ஓகே இதையும் இது ஆல்ரெடி நான் அடிச்சுட்டேன். இதை இப்போ இந்த அளவையும் வச்சுட்டு ஒரே மாதிரி அடிச்சுட்டு வரணும். இதுவே தப்பா தான் இருக்குது அளவு. வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ் ஆஃப் இந்தியா? இதுவே அளவு தப்பா தான் இருக்கு. ஓகேவா? இப்போ இது இப்படி ஊசியை மேலே தூக்கிப்போம். இப்போ இதெல்லாம் இங்கே வச்சுக்கணும். வச்சுட்டு இதை கீழே இப்படி இறக்கிக்கணும். இறக்கிட்டோமா? இறக்கிட்டு இதை நல்லா கொஞ்சம் ஸ்ட்ரைட் பண்ணிக்கிறேன். ஓகே ஃபர்ஸ்ட்டு இங்கே பிடிச்சிக்கணும். எப்படி பிடிக்கணும்? நான் ஆக்சுவலாக தப்பா வைக்கிறேன் கைஸ். இப்படிதான் கைஸ் வைக்கணும். துணி ஆக்சுவலாக இப்படிதான் வரணும். ஓகேவா? இப்பதான் கரெக்ட். இப்போ இப்படி வச்சுட்டேன்னா நிறைய பிடிச்சிட போற. கரெக்டா அளவு பாத்தீங்கன்னா பிடிச்சிட்டேன். இப்போ இதை இது பண்ணும்போது இப்போ இந்த இடத்துல வந்து என்ன பண்ணா ஓகேவா? இப்போ திருப்பி இதை தூக்கிட்டு ஒன்றா வச்சுக்கிறேன். இது மட்டும் எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். புரியுதா? இங்கே லாக்கு கரெக்டாக எனக்கு இது டப்ப 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 டப்பான்னு இங்கே அடிக்க தெரியல. ஃப்ரண்ட் அண்ட் ரிவர்ஸ். ஓகேவா? அது மட்டும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது. அது மட்டும்தான். மற்றபடி ஐ எம் ஓகே நவ். தச்சிச்சு பேபிமா சுடிதார் தச்சாச்சு. இதுக்காக தான் வாங்கினேன் இந்த பர்பஸ். இந்த பர்பஸ்
கம்ப்ளீட்டட் 1 டேல. புரியுதா? என்ன பர்பஸ்க்கு வாங்கணுமோ அந்த பர்பஸ் சால்வ்டு. என்னப்பா அதுக்குள்ள வெளில வந்துட்ட? அவ்வளவுதான். பாடி எல்லாம் பிடிக்கலையா? கை மட்டும் தான் பிடிப்பியா? கை மட்டும் தான் பிடிச்சிருக்கேன். பாடி வந்து எனக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன்ப்பா. பாடி இப்ப டாட் தான் பிடிக்கணும். அவங்க டாட் வந்து அப்புறமா சொல்லி தரேன்னாங்க. இவ பாடி இங்க பிடிச்சேன்னு வையேன் ஒரு மாதிரி இருக்குமா. இதுதான் இந்த வளைவு போடுறது. இந்த வளைவு எனக்கு ஒழுங்கா வந்ததோ வரல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நானே இந்த குர்த்தி கை ஓர அடிச்சிருக்கேன். இதை வந்து நான் போட்டு காட்டுறேன் இப்ப எப்படின்னு. கை ஓகே வைச்சா பாடி ஃபிட் பண்ண வேணாம், ஏன்னா கரெக்டா தான் இருக்கு. ஆமா, பாடி ஃபிட் பண்ண வேணாம். பட் வேணும்னா இது பின்னாடி டாட் மட்டும் ஒரு டாட். ஆமா, டாட் அடிச்சிடு. நாளைக்கு என் பிஸ்கெட் கேட்கணும். இப்ப கை ஓகே வைச்சா எனக்கு. என்ன பர்பஸ்க்காக நம்ம செஞ்சோமோ அந்த பர்பஸ். பிளாக் நூல் போடு. நான் என்னோட இது எடுத்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணு. ஒரு ட்ரெஸ்ஸே நான் தரேன் உனக்கு. அது ரவுண்ட் அடிக்கணும் இப்படி. ஓகே சூப்பர்ப்பா. இப்படி தைச்சாலே போதுமேப்பா. அவ்வளவுதான். ஆனா விட மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் டிசைனா தைக்கணும்னு ஐடியா பண்ணிருக்கேன். இது விடுறதா இல்ல. இது ஓகே இல்ல. இப்ப கரெக்ட் ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் டேவே நம்ம நிறைய வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். முதுகெல்லாம் வலிக்குது. நிறைய ஹோம் ஒர்க் பண்ண மாதிரி தெரியுது. இன்னைக்கு ஃபுல் டே வந்து எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 6 to 7 hours ஸ்டிச்சிங்லயே போயிடுச்சு. மிஷின்லயே உட்கார்ந்துருக்கேன். இந்த மாதிரி பாத்திருக்கேன், பண்ணிருக்கேன். அதனால கொஞ்சம் டயர்டா இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டெய்லி என்ன டெய்லி வந்து நம்ம வந்து இன்னும் புது புது விஷயங்கள் கத்துக்க போறோம் அப்படின்னு டெய்லி உற்சாகமா ஏஞ்சி எல்லாத்தையும் கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இத்தோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை டாங் பிரஸ் பண்ணுங்க. ஓகே, பாய்.